திருநின்ற சருக்கம் குலச்சிறை நாயனார் புராணம். பெரிய புராணத்தில் திருநின்ற சருக்கம் என்ற இந்த சருக்கத்தில் திருநாவுக்கரசு பெருமான் புராணத்தை அடுத்தபடியாக இரண்டாவதாக வரும் புராணம் குலச்சிறை நாயனார் புராணம் ஆகும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்டத் தொகையின் திருப்பாடல்களை அடிப்படையாக வைத்து அங்கே திருத்தொண்டத் தொகையில் இருக்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு சருக்கமாக அமைத்து அந்தந்த பாடல்களில் பாடல் பெற்ற அடியவர்களின் வரலாற்றை புராணத்தை அந்தந்த சருக்கங்களில் வைத்து சேக்கிழார் பெருமான் அருளியிருக்கின்றார், விரி நூலாக அருளியிருக்கின்றார். அந்த வகையில் திருத்தொண்டத் தொகையில் 4வது திருப்பாடல் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒலி புனல் சூழ் சாத்தமங்கை நீலநக்கற்கு அடியேன் அருநம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று இந்த 4வது திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த திருப்பாடலுக்கு ஏற்றவாறு இந்த சருக்கம் 5வது சருக்கம் என்பது திருநின்ற சருக்கம் என்று அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த திருப்பாடல் திருநின்ற செம்மையே என்று ஆரம்பிப்பதால் இந்த சருக்கத்தின் பெயர் திருநின்ற சருக்கம் என்று அமைந்திருக்கின்றது. இதில் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்ற அடியின்படி முதலில் திருநாவுக்கரசு நாயனாரின் திருப்புராணம் அமைந்திருக்கின்றது. இனி 2வது அடியில் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கின்றார். அதன்படி பெருநம்பியான குலச்சிறை நாயனார் புராணம் இந்த சருக்கத்தில் 2வது புராணமாக அமைந்திருக்கின்றது. 22வது புராணமாக குலச்சிறை நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது. நாயன்மார்களின் அந்த வரிசைப்படி 21வது நாயன்மாராக குலச்சிறை நாயனார் விளங்குகின்றார். எனவே 20 நாயன்மார்களின் புராணங்கள் மற்றும் தில்லைவாழ் அந்தணர் என்ற தொகையடியார் புராணம் ஆக 21 புராணங்களை அடுத்து 22வது புராணமாக குலச்சிறை நாயனார் புராணம் பெரிய புராணத்திலே அமைந்திருக்கின்றது. குலச்சிறை நாயனார் புராணத்திற்கு தோற்றுவாயாக திருநாவுக்கரசு நாயனார் புராணம், அதாவது இந்த புராணத்திற்கு முந்தைய புராணமான திருநாவுக்கரசு பெருமான் நாயனார் புராணத்திலே நிறைவு பாடலில் அடுத்து வருகின்ற குலச்சிறை நாயனாரின் புராணத்திற்கு தோற்றுவாய் அமைக்கின்றார் சேக்கிழார் பெருமான். இது சேக்கிழார் பெருமானின் முறைமை ஆகும். ஒரு சருக்கத்தில் ஒரு நாயன்மாரின் புராணம் நிறைவடையும் வேளையில் அடுத்த நாயன்மாரின் புராணத்திற்கு தோற்றுவாய் செய்து தொடர்ச்சியாக இந்த பெரிய புராணத்தை அமைத்திருப்பது சேக்கிழார் பெருமானுக்கே உரிய தனி சிறப்புகளுள் ஒன்று ஆகும். அங்கே திருநாவுக்கரசு நாயனார் புராணத்திலே நிறைவு பாடலில் எவ்வாறு குலச்சிறை நாயனார் புராணத்திற்கு தோற்றுவாய் அமைக்கின்றார் என்றால், குலச்சிறையார் முடிவில் புகழ் திருத்தொண்டின் முயற்சியினை மொழிகின்றேன் என்று அமைக்கின்றார். குலச்சிறை நாயனாரின் புராணத்தை குலச்சிறை நாயனாரது முடிவில்லாத புகழுடைய திருத்தொண்டின் முயற்சி திறத்தினை சொல்ல புகுகின்றேன் என்று அமைக்கின்றார். குலச்சிறை நாயனாரது திருத்தொண்டு என்பது முடிவில் புகழ் திருத்தொண்டு ஆகும். எவ்வாறு குலச்சிறை நாயனாரின் திருத்தொண்டு முடிவில் புகழ் திருத்தொண்டாக அமைகின்றது என்றால், ஆளுடைய பிள்ளையாராகிய திரு ஞானசம்பந்த பெருமானின் திருவாக்கினால் போற்றப்படும் அளவில்லாத புகழ் குலச்சிறை நாயனாரது திருத்தொண்டின் புகழ். எனவே அது முடிவில் புகழ் திருத்தொண்டாக விளங்குகின்றது. திருஞான சம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை என்று ஆரம்பிக்கும் அந்த திருப்பதிகத்தில் 2வது 4வது 6வது 8வது 10வது 11வது திருப்பாடல்களில் குலச்சிறை நாயனாரை வைத்து போற்றியிருக்கின்றார். இவ்வாறு திருஞான சம்பந்த பெருமானின் திருவாக்கினால் போற்றப்படும் அளவில்லாத புகழை உடையவர் குலச்சிறை நாயனார். அவரது திருத்தொண்டும் அளவில்லாத புகழை உடைய திருத்தொண்டு ஆகின்றது. பிள்ளையார் தம் திருவாக்கில் பிறத்தலால் அத்தாலமும் முன்புள்ள பாசம் விட்டகல
ஒளியா பிறவிதனை ஒழித்து கொள்ளு நீர்மை காலங்கள் கழித்து சிவமே கூடினவால் வள்ளலார் மற்றவர் அருளின் வாய்மை கூறின் வரம்பெண்ணாம் என்பது திருஞான சம்பந்த பெருமான் புராணம் 983வது பாடல். பிள்ளையார் தம் திருவாக்கில் பிறத்தலால் அத்தாளமும் முன்புள்ள பாசம் விட்டகல ஒளியா பிறவிதனை ஒழித்து என்று இந்த பாடலில் வருகின்றதே, அதன்படி ஆளுடைய பிள்ளையாராகிய திருஞான சம்பந்த பெருமானது திருவாக்கில் ஒரு முறை பிறந்தால் முக்திப்பயனை பெற்றுவிடலாம் என்று இந்த பாடலில் வருகின்றது. இவ்வாறு இருக்க திருஞான சம்பந்த பெருமான் தன் திருவாக்கினால் பல முறை குலச்சிறை நாயனாரை பாராட்டி அவரது பெருமையினை எடுத்து கூறுகின்றார் என்றால் குலச்சிறை நாயனாரின் அந்த புகழின் பெருமை அளவுபடுமா? எனவேதான் முடிவில் புகழ் திருத்தொண்டு என்று குலச்சிறை நாயனாரின் திருத்தொண்டை சேக்கிழார் பெருமான் இவ்வாறு கூறி திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தின் நிறைவு பாடலில் இவ்வாறு குலச்சிறை நாயனார் புராணத்திற்கு தோற்றுவாய் அமைக்கின்றார். மேலும் இங்கே குலச்சிறை நாயனார்தம் திருத்தொண்டின் திறத்தினை சொல்ல புகுகின்றேன் என்று கூறாமல் குலச்சிறை நாயனார் செய்த திருத்தொண்டின் முயற்சியின் திறம் பற்றி அவருடைய சரிதத்தினை கூற தொடங்குகின்றேன் என்று கூறுகின்றார். திருத்தொண்டின் நிகழ்ச்சி என்பது ஒவ்வொரு காலம் பற்றி நிகழும். ஆனால் திருத்தொண்டின் முயற்சி என்பது எப்பொழுதும் என்றென்றும் இடைவிடாது நிகழும் பெருமை உடையது. எனவேதான் திருத்தொண்டின் திறத்தை பாடுவேன் என்று கூறாமல் திருத்தொண்டின் முயற்சியின் திறத்தை பாடுகின்றேன் என்று சேக்கிழார் பெருமான் மிக நுட்பமாக அமைக்கின்றார். இவ்வாறு தோற்றுவாய் செய்து கொண்டு அடுத்ததாக குலச்சிறை நாயனார் புராணத்தை அமைக்கின்றார் சேக்கிழார் பெருமான். 22வது புராணமாக குலச்சிறை நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது என்று பார்த்தோம். இதிலே 11 திருப்பாடல்களில் குலச்சிறை நாயனாரின் திருத்தொண்டின் முயற்சியின் திறத்தை சேக்கிழார் பெருமான் பாடுகின்றார். தொகைநூல் ஆகிய திருத்தொண்ட தொகையில் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட, வகை நூலாகிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் 26வது திருப்பாடலில் குலச்சிறை நாயனாரை பற்றி புகழ்ந்து பாட, இந்த தொகை மற்றும் வகை நூல்களை அடிப்படையாக கொண்டு விரிநூலாகிய திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் 11 திருப்பாடல்களில் மிக விரிவாக பாடுகின்றார் குலச்சிறை நாயனார் புராணத்தை. திருநின்ற சருக்கத்தில் 2வதாக வரும் குலச்சிறை நாயனார் புராணம். இது குலச்சிறை நாயனாரது பண்பும் வரலாறும் கூறும் பகுதி. முதலில் தொகை நூலில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் என்று பாடுகின்றார். பெருநம்பி எனப்படும் குலச்சிறை நாயனாரது அடியவர்க்கும் நான் அடியேன் ஆவேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார். பெருநம்பி என்று இங்கே வருகின்றது குலச்சிறை நாயனாருக்கு அடையாக. பெருநம்பி என்பது முந்தைய நாட்களில் வழங்கிய சிறந்ததொரு குலப்பட்டப்பெயர் ஆகும். ரகுமரபிற் பொன்னும் பெருநம்பி குலச்சிறையும் என்பது தக்கையாக பரணி 211வது பாடல். அதன் உரை குறிப்பிலே இதனை நாம் அறிந்து கொள்ளலாம். நம்பி என்றால் ஆடவரில் சிறந்தவன் என்று பொருள். இங்கே பெருநம்பி என்று வருகின்றது. இது குலம் குறித்து நிற்கின்றது. இதனால் குலச்சிறை நாயனாரின் மரபும் பேரும் பேசப்படுகின்றன. இது பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் என்று அமைந்திருக்கின்ற தொகை நூலில் அமைந்திருக்கின்ற அந்த அடியின் பொருள் ஆகும். இனி வகை நூலில் நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியில் பின்வருமாறு குலச்சிறை நாயனாரை பற்றி பாடுகின்றார். அருந்தமிழாகரன் வாதில் அமனை கழுநுதிமேல் இருந்தமிழ்நாட்டிடை ஏற்றுவித்தோன் எழில் சங்கம் வைத்த பெருந்தமிழ் மீனவன் தன் அதிகாரி பிரசமல்கு குறுந்தவிழ் சாரன் மணமேற்குடி மண் குலச்சிறையே. இது திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகிய வகை நூலில் 26வது பாடல் குலச்சிறை நாயனாரை பற்றி நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய பாடல். அரிய தமிழ் ஆகரராகிய திருஞான சம்பந்த பெருமான் செய்த வாதத்தில் தோற்ற சமணர்களை
தமிழ்நாட்டிலே கழுவில் ஏற்றுவித்தவர் குலச்சிறை நாயனார். அழகிய முத்தமிழ் சங்கங்களையும் நிறுவிய நின்றசீர் நெடுமாறன் என்ற பாண்டிய மன்னனது மந்திரியாராக இருந்த பெருமைக்கு உரியவர். நின்றசீர் நெடுமாற நாயனார் 63 நாயன்மார்களிலே ஒருவர் என்பதனை நாம் இங்கே குறித்து கொள்ள வேண்டும். தேன் பொருந்திய குருந்த மலர்கள் அலர்வதற்கு இடமாகிய சாரல்களை உடைய மணமேற்குடி என்ற ஊருக்கு தலைவர் ஆனவர். அத்தகையவர் குலச்சிறை நாயனார் ஆவார். இது நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் குலச்சிறை நாயனாரை பற்றி அமைந்திருக்கின்ற பாடலின் சுருக்கமான பொருள் ஆகும். இனி விரிநூலாகிய பெரிய புராணத்தில் குலச்சிறை நாயனார் புராணம் அமைந்திருப்பதை நாம் சிந்திக்கலாம். குலச்சிறை நாயனாரின் சரிதச் சுருக்கம் என்பது பின்வருமாறு. பண்டை புகழுடைய பாண்டிய நாட்டில் வளங்கள் மிகுந்த ஊர் மணர்மேற்குடி என்ற ஊர். அதில் பெருநம்பி என்ற மரபில் வந்து அவதரித்தவர் குலச்சிறையார். அவர் திருத்தொண்டின் திண்மையில் சிறந்து அந்நெறியினின்று ஒழுகியவர். அவர் சிவன் அடியார்கள் வரின் அவர்கள் 4 குலத்தவராக இருந்தாலும் அக்குலம் இல்லாதவர்களாக இருந்தாலும் உலக நலம் உடையவர்களாக இருந்தாலும் அந்நலம் இல்லாதவர்களாக இருந்தாலும் பலராக வந்தாலும் தனித்து வந்தாலும் அவர்களை இறைஞ்சி அன்புடன் அமுதூட்டி வழிபடும் ஒழுக்கத்தில் நின்றவர் குலச்சிறை நாயனார். அவர் நின்றசீர் நெடுமாற பாண்டியனார்க்கு மந்திரிகளுள் சிறந்த முதல் மந்திரியாராக இருந்து பகைவரை போக்கி நாட்டை இனிதாக காத்தார். சிவன் அடிகளை எந்நாளும் நவில்பவர் குலச்சிறை நாயனார். பாண்டிமாதேவியாராகிய மங்கையர்க்கரசி அம்மையாரது திருத்தொண்டுக்கு தொண்டராகி பாண்டிய நாடு சமண சமயத்திலிருந்து நீங்கி திருநீற்று நெறியில் வாழும் பொருட்டு திருஞான சம்பந்த நாயனாருடைய பொன் அடிகளை சார்ந்து மகிழ்ந்து வந்தவர் குலச்சிறை நாயனார். பாண்டிய நாட்டில் வாதில் தோற்ற சமணர்களை வன்கழுவில் ஏற்றுவித்தவர் குலச்சிறை நாயனார். இது குலச்சிறை நாயனார்தம் சரிதத்தின் சுருக்கம் ஆகும். இதனை 11 பாடல்களாக விரித்து பாடியிருக்கின்றார் சேக்கிழார் பெருமான். அவ்வழி நின்று குலச்சிறை நாயனார்தம் புராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம். குலச்சிறை நாயனார் புராணத்தை குலச்சிறை நாயனார் அவதாரம் செய்த பாண்டிய நாட்டின் சிறப்பு, அவர் அவதாரம் செய்த பதியாகிய மணமேற்குடி என்ற ஊரின் சிறப்பு வளம் இவற்றையெல்லாம் பாடுவதில் தொடங்கி நாயனாரது திருப்புராணத்தை விவரிக்கின்றார். ஒவ்வொரு நாயன்மார்களின் புராணத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் நாயனார் அவதாரம் செய்த நாடு, நகரம் இவற்றின் சிறப்புகள், வளங்கள், நாயனார் அவதாரம் செய்த குடி, குலம் முதலியவற்றின் சிறப்புகள், நாயனாரின் திருநாமச் சிறப்பு இவற்றையெல்லாம் கூறி புராணத்தை ஆரம்பிப்பது சேக்கிழார் பெருமானின் வழக்கமாக இருந்து வருகின்றது. அந்த வகையில் குலச்சிறை நாயனார் அவதாரம் செய்த நாடு பாண்டி நாடு. அவர் அவதாரம் செய்த ஊர் மணமேற்குடி என்ற ஊர். எனவே இவற்றின் சிறப்புகளை பாடுகின்றார் சேக்கிழார் பெருமான். பாண்டிய நாடு சான்றோர்களால் எடுத்துச் சொல்லப்பட்ட பழமையான புகழை உடைய பாண்டிய நாடு, நன்மை மிக்க நாடு பாண்டிய நாடு. அங்கே செந்நெல் நிரம்பிய வயல்களும் இனிமையான கரும்புகளும் அவற்றின் அருகே செறிந்து நிற்கும் பாக்கு மரங்களும் இவ்வாறு கொண்ட பிற இடங்களும் சூழ இருக்கின்ற இடங்கள் பல இருக்கின்றன இந்த பாண்டிய நாட்டில். இத்தகைய இடங்களில் ஒரு நகரம் மணமேற்குடி என்ற நகரம் ஆகும். மேல் சொன்ன எல்லா வளங்களும் நிலை பெற்ற நகரம் மணமேற்குடி. மேலும் நிலை பெற்ற வள்ளல் தன்மை உடையவர்கள் இருந்து அருள் செய்வதும் மணமேற்குடி என்ற ஊர் ஆகும். இவ்வாறு சேக்கிழார் பெருமான் ஆரம்பிக்கின்றார் குலச்சிறை நாயனார் புராணத்தை. எனவே இவ்வாறு பாடுவதன் மூலம் குலச்சிறை நாயனார் அவதாரம் செய்த நாடாகிய பாண்டிய நாட்டின் சிறப்பினை பாடி, குலச்சிறை நாயனார் அவதாரம் செய்த ஊராகிய மணமேற்குடி என்ற ஊரின் சிறப்புகளையும் பாடுகின்றார். அங்கே வள்ளல் தன்மை உடையவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறுவதன் மூலம் குடிச்சிறப்பும் இந்த பாட்டில் கூறப்படுகின்றது.
இந்த மணமேற்குடி என்ற ஊர் என்பது தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கிக்கு அருகே அமைந்திருக்கின்றது. இன்றும் மணமேற்குடி என்ற பெயராலேயே வழங்கப்பட்டு வருகின்றது. திருஞான சம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டு யாத்திரையில் நின்றசீர் நெடுமாற நாயனார், பாண்டிமாதேவியார், குலச்சிறை நாயனார் இவர்களுடன் சென்று தங்கி வழிபட்ட பெருமையுடைய பழமையான ஊர் மணமேற்குடி என்ற ஊர் ஆகும். இது ஆவுடையார் கோயிலிலிருந்து தென்கிழக்காக பயணம் செய்து இந்த ஊரை அடையலாம். திருப்புணவாயிலிருந்து வடகிழக்கில் பயணம் செய்து மிமீசல் என்ற ஊருக்கு சென்று அங்கு இருந்தும் வடகிழக்கில் இந்த மணமேற்குடி என்ற தலத்தை அடையலாம். தற்பொழுது இஸ்லாமியர்கள் மிகுதியாக வாழும் ஊராக இந்த மணமேற்குடி விளங்குகின்றது. வெள்ளாறு என்பது பாண்டிய நாட்டின் வட எல்லையாக இருக்கின்றது. எனவே இது பாண்டிய நாட்டு தலம் என்று முன்னாளில் அமைக்கப்பெற்றிருக்கின்றது. இந்நகரின் முதல்வராக, மணமேற்குடி நகரின் முதல்வராக செயற்கரிய சிறப்பினை உடைய குலச்சிறை நாயனார் அவதாரம் செய்து வாழ்ந்து வருகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பெரு நம்பி என்று போற்றப்பட்ட குலச்சிறை நாயனார் அங்கே மணமேற்குடி நகரத்துக்கு முதல்வராக விளங்குகின்றார். குலச்சிறை நாயனார் செப்பெருஞ்சீர் கொண்ட நாயனார். தியாகராச பெருமான் தமது திருவாக்கால் அடியும் பொருளும் எடுத்து கொடுக்க அத்திருவருள் துணை கொண்டு அருளிய திருத்தொண்ட திருத்தொகை பதிகத்துள் எடுத்து போற்றப்படும் சிறப்பினை உடையவர் குலச்சிறை நாயனார். அவர் செய்து வந்த திருத்தொண்டின் சிறப்பினையும் இவ்வாறு செப்பெருஞ்சீர் சிறப்பு என்று போற்றலாம். அத்திருத்தொண்டின் சிறப்பு பற்றியே இவ்வாறு நாயனாரும் எடுத்து போற்றப்பட்டார். அத்தகைய நாயனாரின் திருநாமம் என்பது குலச்சிறை என்பது ஆகும். குலச்சிறை என்றால் குலம் காப்பவர் என்று பொருள். மனத்திற்பம், மதித்திற்பம், செயல்திற்பம் முதலிய திண்மை நிறைந்தவர் குலச்சிறை நாயனார். இந்த திண்மை நிறைவினால் திருத்தொண்டில் வழாமல் இருந்து வாழ்ந்து வந்தவர் குலச்சிறை நாயனார். இவரது இந்த திண்மையே தென்னவனான பாண்டிய மன்னர் உய்வதற்கும் தென்னவனோடும் ஏனை நாடுகளும் திருநீறு சிரத்தற்கும் சமன் இருள் மாய்வதற்கும் காரணமாக அமைந்தது என்பது இங்கே உள்ள குறிப்பு. இங்கே குலச்சிறை நாயனார் செய்து வந்த திருத்தொண்டு என்பது சிவன் அடியாரிடத்தும் சிவபெருமானிடத்தும் முக்கரணங்கள் ஆன மனம் மொழி மெய்களால் செய்யும் திருத்தொண்டு ஆகும். இறைவனின் அருளை பெற வேண்டும் என்றால் அதற்கு சிவன் அடியார்களே காரணமாவார்கள் என்ற கொள்கையினை உடையவர். அத்தகைய கொள்கையின் துணிவால் சிவன் அடியவர்களிடம் அன்பு கொண்டு மகிழ்ந்து சிவன் அடியவர்களினுடைய திருவடிகளில் மிகுந்த அன்போடு வணங்கி கைகள் கூப்பித் தொழுது அன்பு கலந்த இனிய நல்மொழிகளை பொருந்தச் சொல்லி வாழ்ந்து வருபவர் குலச்சிறை நாயனார். அடியார்களிடம் அன்பு செலுத்திய அளவே சிவன் அருள் விளைவு உண்டாகும். எனவே சிவபெருமானின் அடியவர்களே சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு காரணமாக அமைவார்கள். எனவே சிவபெருமானின் அடியவர்களை கண்ட மாத்திரத்தில் அவர்களை கண்டு தொழுது வணங்கி நன்மொழிகளை கூறி வணக்கம் செய்து வாழ்த்துவார். ஆண்டவன் வணக்கம் போலவே அடியார் வழிபாடும் இவ்வாறு செய்யத்தகுவது என்று இங்கே நமக்கு காட்டி அருள்கின்றார். மேலும் குலச்சிறை நாயனார் சிவன் அடியவர்களிடம் அவர்கள் யாராக இருந்தாலும் பணிந்து வணங்கும் செய்கையினை உடையவர். சிவன் அடியவர்கள் அவர்கள் வினை வழிபட்ட நிலையில் தோன்றிய 4 குலத்தவர்களாக இருந்தாலும் அவ்வொழுக்க நெறியிலிருந்து நீங்கியவர்களாக இருந்தாலும் சிவபெருமானிடம் நிலை பெற்ற அறிவுடையவர்கள் அன்பு உடையவர்கள் என்று அறிய பெற்றால் அவர்களை மனம் பொருந்த பணிந்து வணங்கும் செய்கையினை உடையவர் குலச்சிறை நாயனார். 4 குலத்தவர்கள் என்பது அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் என்ற குலங்கள். சிவன் அடியவர்கள் இந்த 4 குலங்களில் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களை வணங்குபவர் குலச்சிறை நாயனார். இந்த குலங்களை வினை வழிபட்ட நிலையில் தோன்றிய 4 குலத்தவர்களாக இருப்பினும் என்று சேக்கிழார் பெருமான் இங்கே குறிப்பிடுகின்றார். முன்னை வினையின்
பக்குவங்கள் சூக்ஷ்ம கண்மமாய் புத்தி தத்துவத்தை பற்றுக்கோடாக கொண்டு மாயையில் கிடந்து அது அனுபவத்திற்கு வரும் பொழுது சாதி, ஆயுள், போகம் எனும் மூன்றிற்கும் ஏதுவாய் முறையே ஜனகம், தாரகம், போக்கியம் என்று மூவகைத்தாய் நிற்கும் என்பது சிவஞான போதம். எனவே வினை வழிபட்ட நிலையில் ஒவ்வொரு உயிரும் இவ்வாறு 4 குலத்தில் ஏதேனும் ஒரு குலத்தில் வந்து பிறக்கும். அவ்வாறு சிவனடியவர்கள் இந்த 4 குலங்களில் வினை வழிபட்ட நிலையில் தோன்றிய 4 குலங்களில் எந்த குலத்தவர்களாக இருந்தாலும் அவர்களை வணங்கும் செய்கையினை உடையவர் குலச்சிறை நாயனார். அந்நெறியின் அக்குலம் நீங்கினவர்களாக இருந்தாலும் அவர்களை வணங்குபவர் குலச்சிறை நாயனார். யாராக இருந்தாலும் இல்லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் பணிபவர் குலச்சிறை நாயனார். ஆகமங்களிலும் அனுலோமம், பிரதிலோமம் என சாதி பேதம் கூறுவதையும் நாம் காணலாம். எந்த சாதியராக இருந்தாலும் சிவனடியாரை வழிபடல் வேண்டும் என்ற கொள்கையினை வலியுறுத்துவதே குலமிலராக என்ற தேவார பகுதியின் தன்மை. கருத்து: புலையரே எனினும் ஈசன் பொலன் கழல் அடியில் புந்தி நிலையரேல் அவர்க்கு பூசை நிகழ்த்துதல் நெறியே என்பது ஆகம விதி ஆகும். இந்த உலகத்தவர்களெல்லாம் தாம் சிறந்தது என கொள்ளும் நலங்களை உடையவர்களாக இருந்தாலும் அந்நலங்களிலிருந்து நீங்கி அளவற்ற தீமைகளை உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் சிவபெருமானின் அடியவர்களாக இருந்தால் அவர்களை அவர்களின் முன்னே தரையில் விழுந்து வணங்கி போற்றும் தன்மையினை உடையவர் குலச்சிறை நாயனார். அதாவது உலக நிலை பற்றிய பசு தர்மங்களாகிய தர்ம ஒழுக்கம் என்பது பொதுவாக உலகத்தவர்கள் கொள்ளும் நன்மை ஆகும். இவை பசு பாச சம்பந்தமானவை. ஆனால் பதிதர்மங்களாகிய அந்த நன்மைகள் வேறு. உயிர் இறைவனையும் பற்றும் உலகத்தையும் பற்றி கிடக்கும். உலகத்தை பற்றிய நிலையில் அதற்கு விதித்த ஒழுக்கங்கள் என்பவை பசு தர்மங்களாகும். இறைவனை பற்றிய நிலையில் வேண்டப்படுவன சிவபெருமானை பற்றிய அன்பு என்பதனை நிலைக்களமாக கொண்ட தர்மங்கள். இவைகளெல்லாம் பதிதர்மங்கள் எனப்படும். இந்த பதிதர்மங்கள் என்பவை இறைவனிடத்தும் இறைவனின் அடியார்களிடத்தும் செய்யப்படுவன. உலக புண்ணியங்கள் என்று சாதாரண புண்ணியங்கள் என்றும் பசு புண்ணியங்கள் என்றும் அழைக்கப்படும் இந்த புண்ணியங்கள் பதிப்புண்ணியங்களோடு சம்பந்தப்பட்டவை அல்ல. பொதுவாக உயிர்கொலை என்பது இந்த உலக நிலையில் சாதாரண ஒழுக்கத்தில் தர்மத்தில் தீமை என கொள்ளப்பட்டு அதற்குரிய பாவ பலனை தந்து நரகத்திலே வீழ்த்தும். ஆனால் அது இறைவனை பற்றிய பொழுது உயர்ந்த பதிதர்மம் எனப்பட்டு செய்தாரையும் செய்யப்பட்ட உயிர்களையும் முக்தி பலன் தந்து உயர்த்தும். தந்தையை தண்டித்த சண்டேசர் சிவபெருமானின் மகனார் ஆயினார். அவற்றால் அடிபட்ட தந்தையும் சிவலோகம் எய்த பெற்றார். அதேபோன்று கண்ணப்ப நாயனார் புரிந்த வேட்டையில் செய்த உயிர்கொலைகள் பாவம் ஆகாமல் ஒளி நின்று கொன்றருளிய அருளிப்பாடு என்று போற்றப்பட்டன. இயற்பகை நாயனாரும் கோட்புலி நாயனாரும் சிவன் பணிக்கு இடையூறு விளைத்த சுற்றத்தவர்களை கொன்ற நிகழ்ச்சி கொலைப்பயனை தராமல் அவ்வவரது நன்மைகளுக்கு ஏதுவான வரலாறுகளும் இங்கே நாம் கருதத்தக்கன. இவ்வாறு உலக நிலையில் வைத்து சொல்லப்பட்ட நல்ல செயல்களை புரிந்தவர்களாக இருந்தாலும் தீய செயல்களை புரிந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சிவபெருமானின் அடியவர்களாக இருந்தால் அவர்களை தரையிலே வீழ்ந்து வணங்கி போற்றும் தன்மையினை உடையவர் குலச்சிறை நாயனார். தர்மம் சர சத்தியம் வத என்று முதல் உலக உயிர்களுக்கு உரிய நல் ஒழுக்கங்கள் கூறப்பட்டிருக்கின்றன வேதங்களிலே. இந்த இரண்டையும் செய்வது நன்மை, இந்த இரண்டையும் செய்யாமை தீமை. எனவே தர்மம் சர என்றபடி தர்மத்தின் வழியில் நடப்பவர்களும் சத்தியம் வத என்று உண்மையை பேசுபவர்களும் உண்மையில் நலம் உடையவர்கள், புண்ணியம் செய்பவர்கள். இதற்கு மாறாக நடப்பவர்கள் தீமையே செய்பவர்கள், அவர்கள் தீயவர்களே ஆவார்கள்.
ஆனால் இவ்வாறு நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் அவர்கள் சிவபெருமானின் அடியவர்களாக இருந்தால் அவர்களை வணங்கி போற்றும் தன்மையினை உடையவர் குலச்சிறை நாயனார். இது குலச்சிறை நாயனாரது பெருமையினை நமக்கு காட்டுகின்றது. இவ்வாறு குலச்சிறை நாயனார்தம் திருத்தொண்டின் பெருமையினை தொடர்ந்து பாடுகின்றார் சேக்கிழார் பெருமான். தொடர்ந்து ஆகிய குலச்சிறை நாயனார் குணத்தில் மிக்க அடியவர்கள் பெரும் கூட்டத்தவர்களாக உணவு வேண்டி வந்தாலும் அல்லது ஒருவராய் உணவு வேண்டி வந்தாலும் அவர்களை எண்ணுதற்கு அரிய அன்பினால் எதிர்கொண்டு அழைத்து அவ்வடியவர்களோடு நட்பு மிக்கு திருவமுது ஊட்டும் நலத்தினை உடையவர் குலச்சிறை நாயனார். பண்பின் மிக்கார் பலராய் அணையினும் உண்ப வேண்டி ஒருவர் அணையினும் எண்பெருக்கிய அன்பால் எதிர்கொண்டு நண்பு கூர்ந்து அமுதூட்டும் நலத்தினார் என்று இதனை சேக்கிழார் சுவாமிகள் பாடலில் குறிப்பிடுகின்றார். திரு ஞானசம்பந்த பெருமான் திருக்கடைக்காப்பு 3வது திருமுறை 120வது பதிகத்தில் 4வது பாடலில் குலச்சிறை நாயனாரை பற்றி பாடியிருக்கின்றாரே. கணங்களாய் வரினும் தமியராய் வரினும் அடியவர் தங்களை கண்டால் குணங்கொடு பணியும் குலச்சிறை குலாவும் என்று குலச்சிறை நாயனாரை பற்றி பாடியிருக்கின்றாரே. அதனையே இங்கே சேக்கிழார் பெருமான் இவ்வாறு விரித்துரைக்கின்றார் இந்த பாடலில். இந்த பாடலில் பண்பின் மிக்கார் பலராய் என்று குறிப்பிடுகின்றார். அந்த பண்புகள் என்ன என்ன என்பதனை அடுத்து வரும் பாடலில் விளக்குகின்றார். அடியவரின் பண்புகள் என்பது திருநீறு, ருத்ராட்சம், கோவணம் முதலிய சிவ சாதனங்களால் அறியப்படும் என்பதனை அடுத்த பாடலில் வைத்து பாடுகின்றார் சேக்கிழார் பெருமான். குலச்சிறை நாயனார் எண் பெருக்கிய அன்பால் எதிர்கொண்டு நண்பு கூர்ந்து அமுதூட்டும் நலத்தினார் என்று பாடுகின்றார். எண் பெருக்கிய அன்பால் என்றால் எண்ணம் என்பது தியானம். பல காலங்களும் எண்ணி எண்ணி மனதுள் பெருக்கிய பேர் அன்பினால் அடியவர்களை எதிர்கொள்வார் என்பது இங்கே கருத்து. மேலும் குலச்சிறை நாயனார் அடியவர்களுக்கு அமுதினை ஊட்டுவார். ஊட்டுதல் என்பது குழந்தைகளுக்கு தாய் ஊட்டுதல் போல அன்பு கொண்டு உண்ணச் செய்தல் என்ற குறிப்பு ஆகும். இத்தகைய நலத்தினை உடையவர். இந்த நலம் என்பது சைவ நலம் ஆகும். இதற்கு முந்தைய பாடலில் கூறியது உலகத்தவர்கள் கொள்ளும் நலம் ஆகும். இந்த பாடலில் கூறப்பட்டது சைவ நலம் ஆகும். அடியவர்களை உபசரிப்பவர்களுள்ளும் உலகில் பரவும் புகழ்ச்சி பற்றி செய்வோரும் பொருளை அளவுபடுத்தி செய்வோரும் உள்ளார். எனவே அந்நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் ஒருவர் வந்தால் அதற்கு ஏற்றவாறும் பல அடியவர்கள் வந்தால் அதற்கு ஏற்றவாறு மிகுதியாகவும் செயல்களை செய்வார்கள். ஆனால் குலச்சிறை நாயனார் இவ்வாறு இல்லாமல் ஒருவர் வந்தாலும் பலராக வந்தாலும் ஒன்று போலவே செய்தார் என்பது குறிப்பு. இனி அடுத்த பாடல் பூதி கோவணம் சாதனத்தார் பொலிந்தாதி தேவர்தம் அஞ்செழுத்தாம் அவை ஓது நா வணக்கத்தால் உரைப்பவர் பாதம் நாளும் பரவிய பண்பினார். சிவபெருமானின் திரு அடியவர்கள் திருநீறு, கோவணம், ருத்ராட்சம் ஆகிய சிவ வேடத்தால் பொலிவு பெற்று திகழ்பவர்கள். எல்லோருக்கும் மூல காரணமாய் நிற்கும் சிவபெருமானின் திரு ஐந்தெழுத்தினை நா வணங்கி ஓதி உரைப்பவர்கள். இத்தகைய பெருமை உடையவர்கள், இத்தகைய பண்பினை உடையவர்கள் சிவன் அடியவர்கள். இந்த பாடலில் பூதி என்று ஆரம்பிக்கின்றது. பூதி என்றால் திருநீறு, ஐஸ்வர்யம். சிறப்பு குறிப்பதற்காக வி என்ற முன்னெழுத்து சேர்த்து விபூதி என்று விசேஷித்த ஐஸ்வர்யம் என்று வழங்கப்படும். அழியா செல்வமாகிய முக்தியினை இது தருவதால் இவ்வாறு விபூதி என்று அழைக்கப்படும். முக்தி தருவது நீரு என்பது தேவார வாக்கு. எனவே அடியவர்கள் பூதியினை உடையவர்களாக இருப்பார்கள், ருத்ராட்சத்தை அணிந்தவர்களாக இருப்பார்கள், கோவணம் உடுத்தியவர்களாக இருப்பார்கள். சிவன் அடியவர்கள் சிவனை அன்றி வேறு பற்றுக்கோடு இல்லாதவர்கள். எனவே அவர்கள் வேறு ஆடை அணிகலன் முதலியவைகளின்றி கீழும் கோவணமும் உடுத்து ஒழுகுபவர்கள். ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே என்பது பெரிய புராணம் 144வது திருப்பாடல்.
அதோடு மட்டுமல்லாமல் கோவணம் உடுத்துவது என்பது சிவன் திருவேடமும் ஆகின்றது. சாம்பற்பூச்சும் கீழுடையும் கொண்ட உருவம் என்பது திருஞான சம்பந்த பெருமான் திருக்கடைக்காப்பு திருக்கோலக்கா பாடல் 1. கொடுங்குளை புகுந்தவன்றும் கோவணம் அறையதேயே என்பதும் கோவணம் உடுத்தவாறும் கோளரவு அசைத்தவாறும் என்பதும் தீவனச் சாம்பர் பூசி திருவுருவில் இருந்தவாறும் என்பதும் திருநாவுக்கரசு சுவாமிகளின் வாக்குகள். மண்ணுகலை துண்ணு பொருள் மறைநான்கே வான் சரடா தன்னையே கோவணமா சாத்தினன்கான் சாழலோ என்பது திருவாசகம். இனி அத்தகைய சிவன் அடியவர்கள் ஐந்தெழுத்தை ஓதும் நாவினை உடையவர்கள் என்று வருகின்றது. ஆதிதேவர்தம் அஞ்செழுத்து என்று இந்த பாடலில் வருகின்றது. சிவபெருமானின் திருநாமமாகிய ஸ்ரீ பஞ்சாட்சர மகாமந்திரம் இது. இங்கே அஞ்செழுத்தாம் அவை என்று பன்மையில் குறிப்பிடுகின்றார் திருவைந்தெழுத்தினை. திருவைந்தெழுத்து என்பது திருவைந்தெழுத்து முழுமையும் கூடி ஓர் மந்திரமாக இருக்கின்றது என்றாலும் கூட அதனுள் இருக்கும் 5 எழுத்துக்களும் தனித்தனி ஓரோர் பொருளை உணர்த்தி நிற்றலால் அஞ்செழுத்தாம் அவை என்று பன்மையால் கூறுகின்றார் சேக்கிழார் பெருமான். மன்னும் அஞ்செழுத்தாகிய மந்திரம் தன்னில் ஒன்று வல்லார் என்பது திருக்குறுந்தொகை திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியது. இத்தகைய அஞ்செழுத்தை பல முறை பயில்பவர்கள் சிவன் அடியவர்கள். ஓதும் நா வணக்கத்தால் உரைப்பவர் என்று இந்த பாடலில் வருகின்றது. ஓதும் நா என்றால் எப்பொழுதும் பயிற்சியால் ஓதும் நாக்கு என்று அர்த்தம். நான் மறக்கினும் சொல்லும் நா நமச்சிவாயவே என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொடுமுடி தேவாரம். அதன்படி எப்பொழுதும் நாவானது அடியவர்களின் நாவானது திருவைந்தெழுத்தினை சொல்லிக்கொண்டே இருக்கும். இவ்வாறு விபூதி கோவணம் ருத்ராட்சம் ஆகிய சிவ சாதனங்களினால் பொலிந்து சிவபெருமானின் திருவைந்தெழுத்தினையே எப்பொழுதும் உரைக்கும் சிவன் அடியவர்கள் வந்தால் அவர்களின் திருப்பாதங்களை ஒவ்வொரு நாளும் போற்றி வணங்கும் பண்பினை உடையவர் குலச்சிறை நாயனார். திருவாலவாய் திருப்பதிகம் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை என்று துவங்கும் அந்த திருப்பதிகத்தின் 8வது பாடலில் நாவணங்கு இயல்பாம் அஞ்செழுத்து ஓதி நல்லராய் நல்லியல்பாகும் கோவணம் பூதி சாதனம் கண்டால் தொழுதெழு குலச்சிறை போற்ற என்று திருஞான சம்பந்த பெருமான் பாடிய அந்த பாடலையே இங்கே சேக்கிழார் பெருமான் வைத்து பாடுகின்றார் குலச்சிறை நாயனாரின் பண்புகளாக. குலச்சிறை நாயனார் புராணத்தில் இவ்வாறு 5 பாட்டுக்களால் அடியாரிடம் குலச்சிறை நாயனார் கொண்டிருந்த அந்த திண்மை வைப்பினையும் குலச்சிறை நாயனார் செய்யும் திருத்தொண்டின் இயல்பினையும் சேக்கிழார் பெருமான் பாடுகின்றார். 1697வது பாடல் முதல் 1701வது பாடல் வரை இவ்வாறு விரிவாக பாடுகின்றார். 1697வது பாடலில் அன்பர்கள் என்ற அளவால் அவர்களை வணங்குவார் குலச்சிறை நாயனார் என்றும், 1698வது பாடலில் அவர்கள் குலமிலர் ஆயினும் குலத்தவராயினும் அவர்களை பணிவார் குலச்சிறை நாயனார் என்றும், 1699வது பாடலில் அவர்கள் உலகவர் கொள்ளும் நலம் நிலர் ஆயினும் அந்த நலத்தினை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களை அணுகி பணிவார் குலச்சிறை நாயனார் என்றும், 1700வது பாடலில் அவர்கள் உண்பதற்காக பலராய் வரினும் தனியராய் வரினும் அன்பு கூர்ந்து அவர்களை அமுதூட்டுவார் குலச்சிறை நாயனார் என்றும் கூறினார். அதேபோன்று இந்த 1701வது பாடலில் சிவன் அடியவர்களிடத்து திண்மை வைப்பினால் குலச்சிறை நாயனார் செய்யும் திருத்தொண்டின் இயல்பினை கூறுகின்றார். இவ்வாறு 5 பாட்டுக்களால் குலச்சிறை நாயனாரின் அந்த திருத்தொண்டின் இயல்பினை விரிவாக கூறுகின்றார் சேக்கிழார் பெருமான். இவ்வாறாகிய நல்ல ஒழுக்கத்தில் தலை நின்றவராகிய குலச்சிறை நாயனார் முடிவில்லாத சிறப்பினை உடைய பாண்டிய மன்னராம் நின்றசீர் நெடுமாறனாருக்கு அமைந்த சிறப்புமிக்க அமைச்சர்களுள் மேம்பட்டவராய் வாழ்ந்தவர். முன்னர் வழாமை தகைமை நலம் பண்பு என்று பலவும் குணத்தன்மைகளால் பண்பு கூறினார் ஆசிரியர். குலச்சிறை நாயனாரின் பண்புகளை கூறினார் ஆசிரியராகிய சேக்கிழார் பெருமான்.
இப்பொழுது அந்த குண நலங்களுக்கு ஏற்ற ஒழுக்கத்தினாலும் தலை சிறந்து விளங்கினார் குலச்சிறை நாயனார் என்று வரலாறும் கூறுகின்றார் சேக்கிழார் பெருமான். குலச்சிறை நாயனார் மந்திரி ஆயினார் என்றும், அடியார்களை கண்டால் குணங்கொடு பணிவார் என்றும், கோவணம் பூதி சாதனம் கண்டால் தொழுது எழுவார் என்றும் வரலாறு கூறும் முகத்தால் தேவாரத்தில் திருவாலவாய் தேவாரத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருளியதனை பற்றியே சேக்கிழார் பெருமான் அந்தந்த செயல்களின் அடிப்படையான அன்பின் பண்பு பற்றி முன்பு கூறினார். இப்பொழுது இன்ன நல் ஒழுக்கத்தினார் என்று செயல் பற்றி கூறினார். குலச்சிறை நாயனாரின் இவ்வாறான உயர்ந்த செயல்கள் மேற்கண்டவாறு திருஞான சம்பந்த பெருமானின் தேவாரத்தினுள் விரிக்கப்பட்டிருக்கின்றது. குலச்சிறை நாயனார்தம் வரலாறுகள் திருஞான சம்பந்த பெருமான் புராணத்துள் விரிவாக பாட வேண்டியிருக்கின்றது. எனவே சேக்கிழார் பெருமான் குறிப்பினால் இவற்றையெல்லாம் கூறிய அந்த திறமும் தேவாரச் சான்றினையே அடிப்படை ஆதாரமாக கொண்டு புராணம் வகுத்த திறமும் நாம் இங்கே காணலாம். குலச்சிறை நாயனாரின் செயல்களாகிய அவரின் வரலாறு திருஞான சம்பந்த பெருமானின் திருவரலாற்றில் மிக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இங்கே ஈரில் சீர் தென்னவன் நெடுமாறன் என்று நின்ற சீர் நெடுமாற நாயனாராகிய பாண்டிய மன்னருக்கு அடைமொழி கொடுக்கின்றார் சேக்கிழார் பெருமான். வெள்ளை நீரு அணியும் கொற்றவன் என்பது தேவாரம். அந்த தேவாரம் அருளிய போது நின்றசீர் நெடுமாறனார் திருநீரு அணியாதவர் என்றாலும் கூட அவர் பின்னர் திருநீரு அணிய இருக்கின்றார் என்ற பொருள் தரும்படி அணியும் கொற்றவன் என்று மெய் திருவாக்காகிய வேதம் கூறிய அந்த சொல் பிழையாமல் அவர் திருநீரு அணிந்து சிறந்து ஓங்கி நெடுமாறனும் ஆயினார். இந்த கருத்தினை உட்கொண்டுதான் சேக்கிழார் பெருமான் ஈரில் சீர் என்றும் நெடுமாறன் என்றும் இங்கே பாடுகின்றார். திருஞான சம்பந்த பெருமான் தேவாரம் அருளிய போது நீரு அணியும் கொற்றவன் என்று எதிர்கால சிறப்பு பற்றியே பேச நின்றார் அரசர். ஆனால் சேக்கிழார் பெருமான் காலத்து அச்சிறப்பும் ஏனைய சிறப்புகளும் முன்னரே முற்றுப்பேறு அடைந்தமையால் ஆசிரியர் இவ்வாறு ஈரில் சீர் தென்னவன் நெடுமாறன் என்று நின்றசீர் நெடுமாற நாயனாரை போற்றுகின்றார். அத்தகைய மன்னருக்கு சீர்த்திகள் மன்னருக்கு மந்திரிகளுக்கெல்லாம் மேலாகிய மந்திரியாராக குலச்சிறை நாயனார் விளங்குகின்றார். அரசனுக்கும் அவன் கீழ் வாழும் உயிர்களுக்கும் உலக நிலை பற்றிய நலங்களையே நாடிச் செய்த மற்றைய மந்திரிகள் போல இல்லாமல் குலச்சிறை நாயனார் அவ்விரு திறத்தார்களுக்கும் உடலையும் உயிரையும் பற்றிய உயர்நிலையாகிய மேம்பாடுகள் இரண்டனையும் ஒருங்கே தேடித் தருவதிலே கருத்தாய் நின்றவர். எனவே இவர் மந்திரிகளுக்கெல்லாம் சிறந்த மந்திரியாக மேம்பட்ட மந்திரியாக விளங்கினார். அதேபோன்று சேக்கிழார் பெருமானும் அனபாயச் சோழரின் மந்திரிகளுள் மேலாகிய மந்திரியாராக நின்று அனபாயச் சோழனை சமண நூற் சார்பிலிருந்து நீக்கி சைவ நூல் சார்புபடுத்தி உலகுக்கு இப்புராணமாகிய உயர்ந்த ஞானோபதேச காரணராகி நின்ற தன்மை இங்கே நாம் கருதத்தக்கது, வணங்கத்தக்கது, போற்றத்தக்கது. மந்திரிகட்கு மேலாகி மன்னுவார் என்று சேக்கிழார் பெருமான் குலச்சிறை நாயனாரை பற்றி பாடியிருக்கின்றார். அமைச்சிர் திறம் பற்றி தெய்வப்புலவர் திருக்குறளில் கூறிய குண நலங்களெல்லாம் ஒருங்கே வைத்தவாறு குலச்சிறை நாயனார் திகழ்கின்றார். அத்தகைய குலச்சிறை நாயனார் பகைவர்களை அழித்து அரசருக்கு உறுதி பயக்கும் நிலையில் பணிபுரிந்து வருபவர். அரசருக்கு பகைவர்களை அழித்து அரசருக்கு உறுதி பயக்கும் நிலையில் நிற்கின்றார் என்பது இரண்டு வகைகளிலும் வருகின்றது. உலக நிலையில் அரசனது ஆணைக்கு உட்படாது அவனது செங்கோன்மைக்கு இடையூறு விளைவித்த பகைவர்களை குறித்து நின்றது முதலில். எனவே இத்தகைய பகைவர்களை வென்று அரசனுக்கு ஒரு துணையாக இருந்தார் என்று முதல் கருத்தாக கொள்ளலாம். இனி அந்த அரசனுக்கு உயிர்நிலையாகிய உயிர் பற்றிய நிலையில் பகைவராய் நின்ற சமணர்களை வென்ற அந்த திறத்தையும் இங்கே நாம் இரண்டாவது கருத்தாக எடுத்துக்கொள்ளலாம். மேலும் அரசனுக்கு உறுதிக்கண் நிற்றல்
என்று உறுதி பயக்கும் நிலையில் பணிபுரிந்து வருகின்றார். உறுதிக்கண் என்றால் கோலும் குடியும் உறுதி பொருள் பெற்று வாழும் நெறியில் என்று பொருள். உறுதிப் பொருட்கள் என்பவை அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லப்படும் தர்ம, அர்த்த, காம, மோட்சங்கள். மக்கட்கு உறுதி என உயர்ந்தோரால் எடுக்கப்பட்ட பொருள் 4. அவை அறம், பொருள், இன்பம், வீடு என்பது திருக்குறள் பரிமேலழகர் உரைப்பாயிரம். இவ்வாறு கோலும் குடியும் உறுதி பொருள் பெற்று வாழும் நெறியின் இடத்தில் அங்கே அரசர்க்கு களைகனாய் அரணுள் கூறும் வழி நின்று அரசருக்கு உறுதி பயக்கின்றார் குலச்சிறை நாயனார். இவ்வாறான செயல்பாட்டினை உடையவராகிய அப்பெருந்தகையார் கங்கையை திருச்சடையில் கொண்ட சிவபெருமானாரின் திருவடிகளையே போற்றி வரும் இயல்பினை உடையவர். திருவருளின் பெருமையினையே எப்பொழுது சிந்தித்து வந்தித்து கொண்டு இருப்பவர். திருநீற்றின் சிறப்பினை திருநீற்றினை நாடெங்கும் பரப்பிய சிறப்பினை உடைய மங்கையர்க்கரசி அம்மையாரினுடைய அந்த பொருந்திய திருத்தொண்டினிற்கு உண்மை தொண்டராக விளங்கியவர் குலச்சிறை நாயனார். மங்கையர்க்கரசி பெருமாட்டி செய்தது தொண்டு. அந்த தொண்டு கைகூடும்படி செய்வதற்கு உரிய எல்லா சாதனங்களையும் உண்மைத்தன்மையால் செய்தவர் குலச்சிறை நாயனார். இழிந்த குணமுடைய சமணர்களின் பொய்மைகளை நீக்கவும் பாண்டிய நாடு திருநீற்று நெறியினை போற்றி வளர்க்கவும் பொருந்திய காளிப்பதியின் வள்ளலாராகிய திருஞான சம்பந்த பெருமானின் அழகிய திருவடி மலர்களை தம் தலையில் சூடி மகிழவும் வாழ்ந்த சிறப்பினை உடையவர் குலச்சிறை நாயனார். சமணர்கள் இழிந்த குணம் உடையவர்கள். அதனை நாம் திருநாவுக்கரசு நாயனார் புராணத்திலும் திருஞான சம்பந்த பெருமான் புராணத்திலும் தண்டியடிகள் நாயனார் புராணத்திலும் நமிநந்தியடிகள் நாயனார் புராணத்திலும் சமணர்கள் செய்த தீமைகளையெல்லாம் நாம் அங்கே காணலாம். அதனை இங்கே நாம் நினைவு கூறலாம். அத்தகைய சமணர்களின் பொய்மைகளை நீக்குவதற்காக திருஞான சம்பந்த பெருமானின் அழகிய திருவடி மலர்களை தம் தலையில் சூட்டி மகிழ்ந்தவர் குலச்சிறை நாயனார். திருஞான சம்பந்த பெருமான் வேதாரண்யத்திலே எழுந்தருளி இருந்த பொழுது திருஞான சம்பந்த பெருமானிடம் பரிஜனங்களை விடுத்து பாண்டிய நாட்டிற்கு எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்தவர் குலச்சிறை நாயனார். பின்னர் திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளிய பின் நிகழ்த்திய செயல்களாலும் அறியப்படும் பெரும் சிறப்புகளை உடையவர் குலச்சிறை நாயனார். இந்த புராண வரலாறுகளையெல்லாம் நாம் திருஞான சம்பந்த பெருமான் புராணத்துள் விரிவாக காண இருக்கின்றோம். எனவே இவ்வாறு திருஞான சம்பந்த பெருமானின் அழகிய திருவடி மலர்களை தம் தலையில் சூடி மகிழ வாழ்ந்த சிறப்பினை உடையவர் குலச்சிறை நாயனார். இந்நாயனார் குருவருளினால் முக்தியடைந்தவர் என்பது இங்கே குறிப்பு. பொய் நீக்கவும் நீரு போற்றவும் என்று வருகின்றதே, பாசத்தை நீக்கி விடுதலும் சிவத்தை பெறுதலுமாகிய வீடு பேரும் சைவ பயன் என்பதும் அதற்கு சாதனம் குருவின் உபகாரமே ஆகும் என்பதும் என்ற ஞான சாத்திரங்களில் கண்ட உண்மைகள் இத்திருப்பாட்டில் குறிப்பால் உணர்த்தப்படுகின்றது சேக்கிழார் பெருமானால். இத்தகைய குலச்சிறை நாயனார் பாண்டிய நாட்டில் சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதம் என்று மூவகை வாதங்களிலும் தோல்வியுற்ற சமணர்களை வலிய கழுமரத்தில் ஏற்றுவித்த ஆற்றலை உடையவர் என்று சேக்கிழார் பெருமான் பாடி, இத்தகைய குலச்சிறை நாயனாரை நான் எந்த வகையில் போற்றி செய்து வணங்கினேன், ஒரு வகையிலும் போற்றி செய்தேன் அல்லேன் என்று பாடி குலச்சிறை நாயனார்தம் திருப்புராணத்தை நிறைவு செய்து, இனி குலச்சிறை நாயனாரின் திருவடி துணை கொண்டு நான் மறைகளிலும் கூறப்பெற்ற அறங்களை போற்றி மகிழும் பெருமிழலை குறும்பரின் திருவடிகளை போற்றத் தொடங்குகின்றேன் என்று கூறி குலச்சிறை நாயனார்தம் புராணத்தை நிறைவு செய்து, இனி பெருமிழலை குறும்பர் நாயனார் புராணத்தை தொடங்குகின்றார் சேக்கிழார் பெருமான். நாமும் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.